வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. கனடாவில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய பதிவு. குடும்பம், அம்மாக்கள், அப்பாக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய பதிவு, மற்றவர்களுக்கு பகிர வேண்டிய பதிவு. நேரடியாக விடயத்துக்கு வருவோம். என்னண்டா, இந்த வியாழக்கிழமை 5ஆம் தேதி ஜனவரி 2026 ஒரு 26 வயதான ஒரு அம்மா தாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தடால் புடாலாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது ஒன்டாரியோ மதர் 26 வயது மதிக்கத்தக்க அம்மா கிங்ஸ்டன் பகுதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளை 4 வயது நிரம்பிய பிள்ளை இப்பொழுது பிள்ளைகள் பராமரிப்பு மையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். அவரிடம் ஒப்படைக்காமல் வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பதை நாங்கள் கேட்கும் பொழுதே இப்படியும் நடக்கிறதா என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் மீதும் கவனமாக இருங்கள். என்ன நடந்தது பார்ப்போம். தேர்ஸ்டே ஜனவரி 5, 2026 மாலை 8:30 மணியளவில் இரவு பொழுதுல ஒன்டாரியோவில் என்ன கடும் குளிர் நிலவுதுன்னு உங்களுக்கே தெரியும். மைனஸில் போய் கொண்டிருக்குது. இப்போ என்ன நடக்குதுண்டா, இந்த கிங்ஸ்டன் பிராந்திய போலீஸார் புலனாய்வு நடவடிக்கைகளில் இல்லை ரோந்து நடவடிக்கைகளில் அங்கே இங்கே போயிருக்க ஒரு இடம், அந்த கியூன்ஸ் ரோட்டோ என்னவோ அந்த இடத்துல ஒரு குழு, கன பேர் கொண்ட இளைஞர் குழு அந்த குளிருக்குள்ள போதை வஸ்தில் தள்ளாடி கொண்டு போதை பொருள் நுகர்ந்திருக்கிறோம், போதை வஸ்து எடுத்திருக்கிறோம். அப்போ அதுக்குள்ள பார்க்க இப்போ நோட்டம் பிடிக்க வெளியிலாம் கத்தி கூக்காட்டி ஜொலியாக உச்ச போதையில் நின்றுருக்கிறோம். போதைண்டா மது போதை அல்ல, போதை வஸ்துக்கள் பாவித்து விட்டு நின்றுருக்கிறோம். அப்போ அதை கடந்து ரோந்தா போய்க்கல போலீஸாரின் கண்ணிலே தட்டுப்பட்டது. அந்த குழுவுக்கு மத்தியில் ஒரு சின்ன உருவம் ஒன்று தெரிஞ்சிருக்குது. சின்ன உருவம் என்னடாண்டு நோட்டம் விட்டு பார்த்திருக்கிறார்கள், புலனாய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள். பார்த்தால் உள்ளுக்குள்ளே ஒரு 4 வயது மதிக்கத்தக்க குழந்தை அந்த குளிரை தாங்குவதற்குரிய உடுப்பில்லாமல் அதுக்குள்ளே கூனி குறுகி கொண்டு நின்றிருக்கிறது. பல நேரங்களுக்கு இந்த குழு அங்கே நின்று கூத்தடித்துக் கொண்டிருக்கின்றது. உச்ச போதையிலே அந்த குழுவுக்குள்ளே இந்த குழந்தை எந்தவித கிளவுஸ் இல்லை, தொப்பி இல்லை, அந்த குளிர் தாங்கிறதுக்குரிய அந்த ஆடையும் இல்லை. 8:30 பாருங்க, எவ்வளவு மைனஸ் டெம்பரேச்சருக்கு கூனி குறுகி அந்த பிள்ளை இருப்பதை பார்த்தவர்கள் உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் விரைந்து சென்று அங்கே பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அவர்கள் உச்சக்கட்ட போதையிலே நின்றிருக்கிறார்கள். உடனடியாக அதுக்குள்ள அந்த குழுவுக்குள்ள நான் மேலே சொன்ன அந்த 26 வயது மதிக்கத்தக்க தாய், அந்த குழந்தைன்ற தாயும் தள்ளாடி கொண்டு நின்றிருக்கின்றார். வெளியிலே நடந்தது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே, அங்கே இல்லை, வெளியில கிளப்புக்குள்ள நடந்தது வெளியில. உடனே இந்த போலீசார் வருகிறார்கள் என்று தெரிஞ்ச உடனே இந்த தாய் இந்த பிள்ளையை பிடித்து கொண்டு ஓட வலிக்கிறார்கள். அப்போ அதிகாரிகள் பார்த்து வர இவர் ஏன் இப்படி வெளியில் நின்றுக்குள்ள இந்த குழுவுக்குள்ள பிள்ளையையும் வச்சிருக்கிற போதை பாவித்த இடத்துக்குள்ள என்று பார்த்தால், அவர் பிள்ளையை வைத்துக்கொண்டு போலீசாரை தடுக்க முயற்பட்டார், ஓட முயற்பட்டார். அவர்களை போலீசாரை தாக்க முயன்றிருக்கார். போதையில் நின்றார். உடனடியாக அப்படி செய்துவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஓட வலிக்கிட்ட போது இந்த போலீசார், கிங்ஸ்டன் போலீசார் அவர்களை 2 பேரையும் பிடித்து தாயாருக்கு பரிசோதனை செய்து பார்த்தத அவருக்கு உச்சபட்ச போதை வஸ்தை பாவித்திருக்கின்றார். பாருங்கள், அந்த வகையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 26 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் தாய் 4 வயது குழந்தையோட வெட்ட வெளியில இந்த மைனஸ் டெம்பரேச்சர், எவ்வளவு பாடுபடுற இந்த மைனஸ் டெம்பரேச்சர்ல அந்த பிள்ளைக்கு உடுப்பும் இல்லாம அவ்வளவு பேர் அவர்களுடைய நண்பிகளோட வயது வந்தவர்களோட அதுக்கு நடுவில் இந்த குழந்தையை வச்சுக்கொண்டு உடுப்பில்லாமல் இந்த குளிருக்குள்ள போதையில தள்ளாடி தலை சுற்றி நின்றிருக்கிறார்கள். மிக கோரமான சம்பவம் பதிவாகி கிங்ஸ்டன் போலீசார் ஒரு மனம் வெதும்பி இதை சொல்லியிருக்கிறார். அவரை தாயும் தாக்க வெளிக்கிட்டு இருக்கின்றார். அந்த போலீசார்களை அவர் கைது செய்யப்பட்டு பாரப்படுத்தப்பட போன்றார். குற்றம் அவர்களே சுமத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளையை இப்போ பிள்ளைகளை பராமரிக்கிற சர்வீஸ் ஏஜென்சிக்கு பாரப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள் உறவுகளே, இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால், இங்கே எத்தனை பேர் இப்படி பொறுப்பேற்ற ரீதியிலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டே போதை பொருட்களை பாவிப்பதும் சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுவதும் அதிகரித்து வருகிறதுக்கு ஒரு சான்று இது.
இந்த குளிருக்குள்ள ஒரு சமர் நேரம் என்றாலும் குற்றம் தான், சமர் நேரம் என்றாலும் பரவாயில்லை. அதுவும் போதைகள் பாவிக்கிற குழுவுக்குள்ளேயே இவாவும் போதையை பாவிச்சு கொண்டு அந்த பிள்ளையை அதுக்கு வச்சிருந்தா துஷ்பிரயோகத்துக்கு கூட ஆளாகலாம். அந்த நிலைமையில தான் இப்ப சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்படி பல பல இடங்கள் நடக்குது. அதை விட தாய் தந்தையர்கள் இப்ப இருக்கிற பராய பிள்ளைகளை, குறிப்பா தமிழ் அம்மா அப்பாவும் தங்களோட பிள்ளைகள் எங்க போகுது, எங்க வருகுது, எந்த நேரம் வெளிக்கிட்டு போகுது என்றதை கூட கவனிப்பதில்லை. கேட்டாலும் பிறகு பிரச்சனையாகிவிடும். அப்படியான சட்ட திட்டம் இருக்கிற முடியாத சட்டத்திட்டமான விடயங்கள் இங்கே இருக்கின்றது. அதனால் அவர்கள் திரிந்து வெவ்வேறு கெட்ட பழக்கங்களை பழகுகிறார்கள், போதை வஸ்துக்கு அடிமையாகின்றார்கள். அப்படியான ஒரு நிலைமைதான் இங்கே. எல்லாரும் சொல்வார்கள் கல்விக்கு நல்லம், மருத்துவத்துக்கு நல்லம் என்றாலும் இப்படியாக இருக்கிற ஒரு பிள்ளை வயதுக்கு ஹைஸ்கூல் போய் அங்கே இங்கே போய் வெவ்வேறு கெட்ட நண்பர்களோடு நண்பிகளோடு இணைந்து விட்டால் அவர்களை மீட்டெடுப்பது இயலாத காரியமாக போய்விடும். அந்த நிலைமையில நாங்கள் கண்ணூடாக பார்த்த காட்சிகள் கூட இருக்கின்றது. செய்திகளை பார்க்கின்ற பொழுதும் பிரமிப்பாக இருக்கிறது. பிள்ளைகளே, உங்களுடைய தமிழ் பிள்ளைகள், பெற்றோர்களை தமிழ் பிள்ளைகளை நீங்கள் கலை கலாச்சாரம் இதுகளோட வளர்த்து கொள்ளுங்கள். பூசைகளுக்கு கூட்டிக் கொண்டு போங்கள், இந்த யோகாக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களை சின்ன வயதில் இருந்தே ஒரு கல்வி கற்கின்ற சாதிக்கின்ற நிலைமையத்துக்கு கொண்டு போகணும். நான் கனடாவில் ஒப்சோ பண்ணத்தில் உங்களோட பெற்றோருக்கு சொல்கிறேன். கனடாங்களில் நடக்குது. இப்போ இந்த கொடூர தாய்க்கு இப்போ என்ன மாதிரி நீதிமன்றத்தினால் அவருக்கு தீர்ப்பு எழுதப்படும். இதே நேரம் இந்த இயல்பு இங்கே வடக்கு கிழக்கிலேயும் கொழும்பிலேயும் அதிகரித்து விட்டது. அதாவது போதைப் பொருள், ஐஸ் என்ற போதைப் பொருள், வெவ்வேறு போதைப் பொருட்கள் இப்போது அதிக அளவில் உலாவுகின்றன. சின்ன பிள்ளைகளுக்கு கடைகளிலே இந்த பஞ்சமிட்டாசுகள், இந்த இனிப்புகளுக்கு வச்சு கொடுக்கணும், அடிக்ட் ஆகிறதுக்கு, அழிக்கிறதுக்கு சமூகத்தை வேண்டும் என்று. அதை விட பெற்றோர், கணவன் யூஸ் பண்ணுறாருண்டா கொழும்பு போன்ற பிராந்தியங்களில் மனைவிக்கும் அதை அடிக்ட் பண்ண விளைக்கிறார். அவள் மனைவி எதிர்த்து கலைக்கிறான்னு இல்லைன்னுட்டு அவாவையும் அடிக்ட் பண்ணுற ஒரு கோரமான நிகழ்வு. அதன் பின்னர் கொலைகள், சமூக விரோத செயல்கள், பிள்ளைகள் பிள்ளையான பாதையில் போகிற என்றெல்லாம் பல சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. கொழும்பு மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் கொலைகள் அதிகரிக்கின்றன, கொள்ளைகள் அதிகரிக்கின்றன, சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கின்றன. எல்லாமே அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஈழத்திலையும் தான் சொல்கிறேன், கனடாவில் மட்டுமில்லை. அப்போ நீங்களும் அந்த போதைக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். முற்று முழுதாக வலித்து துடைத்து எறியப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளை பாதுகாருங்கள். சிறு வயதிலிருந்தே நல்ல ஒரு குழுவோடு சேர்த்து அவர்களை நல்ல ஒரு பிரஜையாக உருவாக்குங்கள், சாதனை படைக்க. பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். யூடியூப் தளத்துக்கு சென்று தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மணியை பிடித்தாட்டி விட்டால் இன்னும் மணியான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறியலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.